அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மன்சூர் அலிகான் இந்த பிரச்சனை வரும்போது மட்டும் குறுக்க மறுக்க ஓடுவார் அவர். வேறு எந்த டைம்லையும் அவர் வெளியில் வரமாட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீட்டு விவகாரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து சட்டசபை இதில் தீர்மானம் போட்டால் போதும், உடனே நீட்டு விலகிடுமா, விலக்கு கிடச்சிடும்ன்றார். நீட்டுக்கு போராடுற பிள்ளைங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிற உனக்கு என்ன யோகிதை இருக்குது நீட்டை பற்றி பேசுகிறதுக்கு? உன் புள்ள, நீ பெற்றெடுத்த புள்ள போதைப் பொருள் வழக்கில் கைதானாரா இல்லையா? உன் சொந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லை ஒழுங்கா. நீ வந்து நீட்டு பசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வர்றேன். அதனால் மன்சூர் அலிகான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஜனநாயகம் படம் பார்ப்பதால் மூளைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் கிடைக்குதான் அப்படின்னு நம்ம ஜேசிடி பிரபாகரன் சொல்கிறார் சபாநாயகர். முதலில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பேற்பட்ட சபாநாயகர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீட் எல்லாருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா? அதனால் இந்த படத்தை வந்து எல்லா காலேஜுக்கும் நம்ம போட்டு காட்டுவோம். அப்போ மாணவ மாணவிகளுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா இப்போ நீட்டுன்ற எதிர்ப்பு போராட்டன்று மாணவர்களை தூண்டுறாங்க நிறைய இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம், சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு கூட. அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த படத்தை போட்டு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வன்னியர் சண்டை, அதாவது விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் பிரிச்சுக்கலாம். அதாவது தேர்தலுக்கு முன் எப்படி பேசுனாங்கன்னா, விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னாரு திருமாவளவன். இதே வன்னியரசு வந்து என்ன சொன்னார், விஜய் அவர்கள் வந்து அட்டை கத்திருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தாவேக்காவுடைய கூட்டணிக்கு போன அப்புறம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதாவது பிஜேபி எதிர்க்கிறதுல வந்து திமுக உறுதியாக இருக்கணுமா? நீங்கள் தான் தாவேக்கா கூட்டணிக்கு போயிட்டீங்களா, ஓடி போயிட்டீங்க. அப்புறம் பிஜேபின்னு திமுக கூட்டணி வச்சா வைக்கலன்னா உங்களுக்கு என்ன? நான் கேட்குறேன். அமித்ஷா வந்து திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது மட்டும் குழுக்குன்னு இருந்ததா உங்களுக்கெல்லாம் கேட்குறேன். அது வேற நம்ம திருமாவளவன் வந்து போட்டு உடச்சிட்டார் சொன்ன பிறந்தநாள் வாழ்த்துக்களை.